ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளையே, நல்லது எப்போதப்பா என் வாழ்வில் நடக்கும்? நான் உன்னையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, இன்னும் எந்த சந்தோஷமும் வெற்றியும் மகிழ்ச்சியும் எனக்கு உண்டாகவில்லையே என என்னையே எதிர்பார்த்து காத்திருக்கும் என் அன்பு பிள்ளையே, உனக்கான வெற்றி பெற்ற போகிற சந்தோஷத்தோடு தான் நானே உன்னை தேடி வந்துள்ளேன். நல்லது நடக்க வேண்டும், எனக்கான அதிர்ஷ்டங்கள் என் வாழ்வில் கிடைக்க வேண்டும். நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் எல்லா விஷயத்திலும் நான் தான் வெற்றி பெற வேண்டும் என என்னையே முழுவதுமாக நம்பி இருக்கும் என் செல்லப்பிள்ளையே, நீ சற்றுமே எதிர்பாராத வகையில், நம்ப முடியாத வகையில் மாபெரும் அதிசயமும் அற்புதமும் இப்போது உன் வாழ்வில் நிகழப் போகிறது. நீ நினைத்தபடியே நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என சந்தோஷ செய்தியையும் உன்னிடம் பகிர்ந்து கொள்வதற்காக தான் உன் அப்பன் முருகன் நான் உன்னை தேடி வந்துள்ளேன். அதிர்ஷ்டம் எப்போது அமையும் என கேட்டுக்கொண்டே இருந்தாயல்லவா? இதோ இந்த அதிர்ஷ்டம் என்னை தொட்ட மறுகணமே மாபெரும் அதிர்ஷ்டம் உன் வாழ்வில் வந்து சேரும். வலிகளும் வேதனைகளும் மட்டும்தான் என் வாழ்வில் இருக்கிறது, நிம்மதியும் சந்தோஷமும் ஒரு நாள் கூட இல்லை என சொல்லிக்கொண்டே இருந்த நீ இப்போது நல்வழிகளை பார்க்க போகிறாய். விழியிருந்தும் வழி தெரியாமல் தவித்த உனக்கு இப்போது நல்ல வழி பாதையை காட்ட வந்துவிட்டேன் என் செல்வமே. இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டும்தான் நடக்கும். எப்போதும் எல்லாரையும் அந்நியர்களாக பார்த்த நீ இப்போது எல்லாரையும் நல்லவர்களாகவும் சொந்தக்காரர்களாகவும் பார்க்க போகிறாய். எப்படி தெரியுமா? நல்ல மனிதர்கள் எல்லாருமே உன்னை சுற்றி அருகில் இருக்கும்படியும் எல்லாரும் உனக்கு நன்மைகளை செய்யும்படியும் நான் அற்புதங்களை நிகழ்த்தப் போகிறேன். நீயே நம்ப முடியாத அளவில் ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நீ வெற்றி பெறும் வகையில் உனக்கு சாதகமாக நடந்து முடியப் போகிறது. நாகரிக வளர்ச்சி என்று சொல்லிக்கொண்டே எல்லாரும் கலியுக வாழ்க்கையை நோக்கிதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். முன்பெல்லாம் மனிதர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை இப்போதெல்லாம் பணத்துக்கு தான் கொடுக்கிறார்கள். முன்பெல்லாம் காசு பணம் என்ன, மனிதர்தான் முக்கியம், உறவுதான் முக்கியம் என பெரியவர்கள் சொல்லி கேட்பார்கள். ஆனால் இப்போது பெரியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, அவர்கள் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இப்போதுள்ள இளம் தலைமுறையினர் எல்லாருமே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எப்போதுமே பெரியவர்கள் என்பது வாழ்வில் எவ்வளவு முக்கியம் என்பதை எத்தனையோ கதைகள் வாயிலாக நீ படித்துதானே வளர்ந்து வந்திருக்கிறாய். அவர்கள் சொல்லது எல்லாமே உனக்கு வீணாக போகாது என் செல்வமே. அவர்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கையில் எத்தனையோ அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள். அதையெல்லாம் நீ கற்றுக்கொள்வதற்கு சாதகமாக அவர்களை எப்போதும் அருகில் வைத்துக்கொள். அதை விட்டுவிட்டு அவர்களுக்கு வயதாகிவிட்டது, அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் உனக்கு பிரச்சனையாக இருக்கிறது, கஷ்டத்தை கொடுக்கிறார்கள், துன்பத்தை கொடுக்கிறார்கள், உன்னை வேலை வாங்குகிறார்கள் என அவர்களை மரியாதை குறைவாகவோ அல்லது மனம் கஷ்டப்படும் விதமாகவோ பேசாதே. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என உன் அப்பன் முருகன் பார்த்து பார்த்து செய்துதானே இருக்கிறேன். உன்னை சுற்றியும் எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்க வேண்டும் என்பதையும் நான் தீர்மானித்துதான் வைத்திருக்கிறேன். ஒரு காலத்திலும் உன்னுடைய வாழ்க்கையை உன்னை சுற்றி இருக்கும் வேறு யாருடைய வாழ்க்கையோடாவது ஒப்பிட்டு பார்க்காதே. இங்கு ஒவ்வொரு மனிதரும் படைக்கப்பட்ட காரணம் வேறு, அவர் வாழ வேண்டிய வாழ்க்கையும் வேறு, செய்து கொண்டிருக்கும் பயணமும் வேறு. அவரவர்கள் இதற்கு முன்ஜென்மத்தில் என்ன தவறு செய்தார்களோ, என்ன பாவம் செய்தார்களோ அதற்கு ஏற்றார் போலதானே இந்த ஜென்மத்தில் கர்ம வினைகளை அனுபவிப்பார்கள். உனக்கென நான் வகுத்த பாதையில் நீ நம்பிக்கையோடு பயணம் செய்தாலே போதும். இப்போது நிகழக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அப்படியே மாறி போகும். எப்போதுமே உன்னுடன் போட்டி போட என ஒருவர் இருந்தால் உன் வாழ்க்கை மிகவும் வேகமாக பயணம் செய்யும். அதற்கு பிறகு நீயும் முன்னேறி சுலபமாய் போய்விடுவாய் என்றுதான் உனக்கு எதிராக யாரையாவது ஒருவரை உன் கண்களில் காட்டிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீ அது புரியாமல் எப்போது பார்த்தாலும் என் வாழ்வில் யாராவது எதிரியாக இருக்கிறார்கள், முன்னேற்றமே இல்லை என சொல்லிக் கொண்டிருக்கிறாய். இந்த முன்னேற்றம் கூட நான் உனக்கு உன் எதிரி மூலமாக தான் உருவாக்கினேன். வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, விளையாட்டாக இருந்தாலும் சரி, உன் வீடாக இருந்தாலும் சரி, அல்லது நீ வெளியில் பயணம் செய்து போகக்கூடிய அலுவலகமாக இருந்தாலும் சரி, எப்போதுமே உன்னை எதிரியாய் நினைக்கக்கூடிய ஒரு மனிதரை உன் கண்ணெதிரிலேயே நான் வைத்திருப்பதன் காரணமே உனக்கு சீக்கிரமாய் முன்னேற்றத்தை கொடுக்கத்தான் என் செல்வமே. இதை புரிந்து கொள்ளாமல் ஐயோ என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறேன் என சின்ன சின்ன பிரச்சனைகளோ தவறுகளோ நிகழும் போது அதை நினைத்து கவலைகளை உன் மனதில் சேர விடாதே. கவலையும் குப்பையும் இரண்டுமே ஒன்றுதான். இது உன்னை கேட்காமலேயே வந்து சேரும். நீயாக அதை அகற்றினால்தான் அது போகுமே தவிர அதுவே தானாக போகாதே என் செல்வமே.
நீதான் முயற்சி செய்து குப்பைகளை வாரி வெளியில் கொட்ட வேண்டும். அதே போலதான் உன் மனதில் இருக்கும் கவலை எனும் குப்பைகளையும் நீயே வாரி வெளியே தள்ளிவிடு. கவலைப்படுவதால் எந்த நல்லதும் நடக்கப் போவதில்லை என்கிற உண்மை உனக்கு தெரியும் தானே? உறவுகள் என்பது சுகமா சுமையா என நீ யோசித்துக் கொண்டே இருந்த காலமெல்லாம் போதும். அது அவரவர்கள் வாழக்கூடிய சூழ்நிலையை பொறுத்துதான். யாராவது ஒரு பெண்மணி வேலைக்கு செல்கிறார் என வைத்துக் கொள்வோம். அவர் கையில் கைக்குழந்தை இருக்கிறது. ஆனால் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது, பண தேவையும் இருக்கிறது என்றால் அவருக்கு அருகில் அவரது மாமியாரோ அல்லது அவரது மாமனாரோ இருந்தால் அது அவருக்கு மிகவும் வசதியான ஒன்று. அவருக்கு உறவு என்பது மிகவும் சுகமாக இருக்கும். ஆனால் இதே வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு அருகிலேயே மாமியார் இருந்து அந்த வேலையை செய் இந்த வேலையை என சொல்லிக்கொண்டே இருந்தால் அவருக்கு அது மிகவும் சுமையாக இருக்கும். ஆக விஷயம் என்பது ஒன்றே ஒன்றுதான். அதை மனிதர்கள் எதிர்கொள்ளும் விதமும் அவர்களது வாழ்க்கை சூழ்நிலையும் தானே அவர்களை அந்த விதமாய் யோசிக்க வைக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உறவுகளையும் நான் கொடுத்துதான் வைத்திருக்கிறேன். அவரவர்கள் அதை சுகமாகவும் சுமையாகவும் பாரமாகவும் மாற்றி மாற்றி யோசித்துக் கொள்கிறார்கள். எப்போதாவது எங்கேயாவது ஒரு விசேஷத்திற்கு போகும்போது வா என உன்னை சந்தோஷமாய் வரவேற்க சொந்தமும் சுற்றமும் இருந்தால் அது எவ்வளவு சுகமான விஷயம். ஆனால் இப்போதெல்லாம் மனிதர்கள் அதை அனுபவிக்காமல் தள்ளியே தூரமாகவே இருந்து எல்லா சந்தோஷங்களையும் வார்த்தைகளிலேயே அனுபவித்துக் கொள்கிறோம் என இப்படியே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன் வாழ்க்கை சுகமாக இருக்க வேண்டுமா அல்லது சுமையாக இருக்க வேண்டுமா என்பதை நீயே பார்த்துக்கொள் என் செல்வமே. எல்லா விஷயங்களையும் நேரில் போய் அனுபவிப்பதுதானே சந்தோஷம். தூரமாய் இருந்து வார்த்தைகளிலும் பதிவுகளிலும் பார்த்துக் கொள்வது என்பது அவ்வளவு இனிமையை தராது. எல்லா விஷயங்களிலும் வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்துதான் வைத்திருக்கிறேன். வாழ்க்கையின் ஒரு பக்கம் கொஞ்சம் சுமையாகவும் ஒரு பக்கம் சுகமாகவும் உனக்கு தெரிந்தாலும் நீ அதை எதிர்கொள்ளும் விதத்தை பொறுத்துதான் உனக்கு அது வேதனையா சோதனையா என்பது புரிய வரும். எல்லாமே கலந்த வாழ்க்கையில் வேதனைகளும் சுமைகளும் நிறைந்து இருக்கும் என்பதுதான் வாழ்க்கையின் நிதர்சனம். எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையும் கூட சுகமாகத்தான் இருக்கும். எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் போதும் கஷ்டங்களும் பொறுப்புகளும் அதிகமாகும் போதுதானே உனக்கு வாழ்க்கை என்பது சுமையாக மாறிப்போகிறது. நீ கவலை கொள்ளாதே. எல்லா சுமைகளும் உனக்கு சுகமாய் மாறும்படி உனக்கான அதிர்ஷ்டத்தை நான் கொடுக்க போகிறேன். நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே உனக்கான இன்பத்தை வாரி வழங்க நான் வந்துவிட்டேன் என் செல்வமே. உனக்கான வாய்ப்புகள் எல்லாம் இப்போது உன்னை தேடி வந்து சேரப்போகிறது. இயந்திரமயமாய் மாறிவிட்ட இந்த உலகில் என் அன்பு பிள்ளையான நீ எல்லோரோடும் அன்போடும் பாசத்தோடும் தான் நடந்து கொள்கிறாய். யாரையும் நீ வேண்டுமென்று காயப்படுத்தியதும் கிடையாது, யார் மனதையும் நீ கஷ்டப்படுத்தியதும் கிடையாது. அதனால்தான் உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க நான் தீர்மானித்து விட்டேன். கருத்துகளும் எண்ணங்களும் உன் முன்னேற்றத்திற்கு தேவையல்லவா? எப்போதும் நல்ல கருத்துக்களை மனதில் வைத்துக்கொண்டு நல்ல செயல்களை செய்வதற்கான எண்ணங்களை உனக்குள் வளர்த்துக்கொள். உனக்கான மாபெரும் அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்ட